கிட்டத்தட்ட ஒரு 450 குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குது அங்கே. தேவ பிள்ளைகளே, அந்த குடும்பங்கள்லாம் எப்படி துதிக்கிறாங்க தெரியுமா? ஆனால் அவங்க வெளியில் சத்தத்தை கொடுத்து ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஆனாலும் வைராக்கியம், கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டி அவங்க ஜெபிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, அவங்க பைபிள் வாசிக்க கொடுத்துருக்கு. வில்லா ஹிந்துஸ்தான் தேவ பிள்ளைகளை ஹிந்தியில் பைபிள் கிட்டத்தட்ட ஒரு 400 பைபிள் கொடுத்த உடனே அவங்களுக்கு இருக்கிற உற்சாகம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்காங்களாம். இன்றைக்கி எத்தனை பேர் பைபிள் வாசிக்காமல் வந்திருக்கீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். பைபிள் வாசிக்காமல் வந்து சும்மா தூக்குங்க, தப்பே கிடையாது, தூக்குங்க. எத்தனை பேர் சும்மா தூக்குங்க, உயர்த்தி தூக்குங்க. எதை செஞ்சாலும் சரியாக செஞ்சுருங்க. எத்தனை பேர் பைபிள் வாசிக்காமல் வந்திருக்கிறோம்? தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஹிந்தியில் வேதாகம் தெரியாதவங்க, வசனம் தெரியாதவங்க, ஆண்டவர் பற்றி தெரியாதவங்க 400 பைபிள் வாங்கி கொடுத்துருக்குறோங்க. அந்த பைபிளை வாங்கினதிலிருந்து ஒரு நாளைக்கு 10 அதிகாரத்திலிருந்து 40 அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. உற்சாகம் இல்லையே, ஏன் தெரியுமா? உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் உற்சாகம் வருங்க. உள்ளே இருந்தால் தான் உற்சாகம் வரும். நீங்கள் வெறுமனை இந்த உதட்டில் மாத்திரம் துதிச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து உற்சாகம் வராது. உள்ளுக்குள்ளே சட்டி, நம்ம ஒரு பழமொழி சொல்ல தெரியுமா? சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்னு. உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் அந்த அபிஷேகம், உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் வெளியே வரும் தேவ பிள்ளையே, இல்லாட்ட வராது. இந்த ரட்சிப்பின் அனுபவம், இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இதை சொல்ல சொல்ல உங்களால் சும்மா இருக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிற அந்த தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இந்த ஊழியத்துக்காக 40 பிள்ளைகள் அதிகாலையில் 5லிருந்து 6 மணி வரைக்கும் எங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியில் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, கிட்டத்தட்ட 15 மிஷனரிகளை உருவாக்கி அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்க தெரியுமா? இந்தியாவிலே ஊழியம் செய்ய முடியாத இடம் உத்தரப்பிரதேச மாநிலம். அந்த மாநிலத்தில் இன்றைக்கு இந்த சின்ன சபையை கொண்டு கர்த்தர் அங்கே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கி வச்சிருக்கிற தேவ பிள்ளையே. இங்கே எங்கள் சபையாருக்கு தெரியும், 2 மாதமாக அந்த மிஷனரிகள் இங்கே வந்திருந்தாங்க. அவங்களுடைய சாட்சியை கேட்டதிலிருந்து இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிறதுல விட்டாமல் இருக்காங்க. அல்லேலூயா. தினசரி யாரெல்லாம் அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க? அந்த நெகேமியா பிரதருக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? அவங்க மனைவி பிள்ளைக்காக எல்லாம் தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறாங்க. தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு நேரம் ஆகாரம் இல்லாமல் கூட ஊழியம் செய்கிறாங்க. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு நாள் இரவு அவர் ஃபோனில் என்னோடு தொடர்பு கொண்டு, ஐயா ஜெபிச்சு விடுங்க ஐயா, நாளைக்கு ஊழியத்துக்கு போகணும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், அங்கே ஒரு இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி ஜெபி அப்படின்னாரு. ஜெபிச்சு விட்டேன். நைட்டு 10 மணிக்கு ஜெபிச்சு விட்டேன். 11 மணி வரைக்கும் ஜெபித்து விட்ட பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழித்து ஒருவர் முன் வந்தார், என் இடத்த வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. எல்லாம் அங்கே இருக்கிற விலையிலேருந்து 3ல் 1 பங்கு, அங்கே இருக்கிற விலையில் 3ல் 1 பங்கு கொடுத்தாங்க. 3ல் 1 பங்கு அந்த அளவுக்கு குறைச்சி கொடுத்தாங்க. அந்த சகோதரருக்கு ஒரு வாகனம் வேணும். ஊழியத்துக்கு போனால் எப்படி தெரியுமா? காலையில் கிளம்புனா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காத்திருந்து தான் ஊழியத்துக்கு போக முடியும். அங்கேருந்து 3 மணி நேரம் காத்திருந்தால் வர முடியும். கீழே ஆட்டோவில் 800 ரூபா வாடகை. ஆனால் கர்த்தர் பெரிய கிருபையில் ஒரு வாகனத்தை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா வாகனத்தை 25,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. தேவ பிள்ளையே, அந்த வாகனத்தை எடுத்து கொடுத்து இன்றைக்கு அனுதினமும் அங்கே இப்போ பாருங்கன்னா, இப்போ நம்ம கூட்டத்துக்காக 21 நாள் 15 மிஷனரிகளும் உபவாசம், 3 வேளையும் ஆகாரம் உண்ணாமல் உபவாசித்து ஜெபிச்சிட்டு இருக்காங்க. அதனுடைய மகிமை தான் நேற்றைக்கு நடந்தது. ஹல்லேலூயா. அதனுடைய எழுப்புதல் அக்கினி தான் இங்கே இறங்கினது. தேவ பிள்ளையே, அந்த எழுப்புதலின் அக்கினி இறங்கினது இங்கே. அதுதான் நடத்தி கொண்டு வருகிறது. சும்மா இல்லை இந்த ஊழியம். தேவ பிள்ளையே, என்னை பொறுத்தல எத்தனை பேர் தள்ளினாலும் ஒதுக்கினாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. எனக்காக என் தாயார் வடித்த கண்ணீர் இன்றைக்கு இந்த ஊழியத்தை நடத்தி செல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் சின்ன பிள்ளையில ராஜ்யத்தில் பொக்கிஷ சேருங்கடா, இந்த பூலோகத்தில் சேர்த்தீங்கன்னா கரையான் எரிக்க திருடுவான்னு சொன்னாங்க. சும்மா இருங்கம்மா, வானத்தில் போய் ஏவன் போய் போடுவான், சண்டை போட்டவன் தான் நான். ஆனால் அதன் மத்தியில் நான் ஊழியமே வேண்டான்னு வெறுத்து ஓடினவன். கர்த்தர் எங்கேயும் ஓட விடாமல் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க,
நீ தேவனால் அழைக்கப்பட்டிருப்பீங்கன்னா, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பீங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பீங்கன்னா, உங்களை எங்கே போனாலும் விட மாட்டார். உங்கள் ரட்சிப்பு, முழு ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் வாய் சும்மா இருக்காது. கர்த்தருடைய நாமத்தை துதிச்சுக்கிட்டே இருக்கும். தேவ பிள்ளையே, ஓடி ஓடி போனவனைத்தான் சங்கீதம் 139:5 படி முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி என்ன செய்கிறீர்? ஏவுகிறீர். உமது கரம் என் தலையின் மேல் என் மேல் வைக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை முன்னால பின்னால நெருக்கி அவருடைய கரத்தை வச்சு இந்த ஊழியத்துக்கு அனுப்பி விட்டுருக்காரு. அல்லேலூயா. சும்மா இல்லை தேவ பிள்ளைகளே, அங்கே அழகான ஊழியம். நீங்களும் வந்திருக்க பிள்ளைகள் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துக்காக செபிங்க. கிட்டத்தட்ட 28 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க அங்கே. தேவ பிள்ளைகளே, நம்ம இந்தியாவிலே பெரிய மாநிலம், அது அதிக ஜனத்தொகை கொண்டது அந்த மாநிலம். அதுக்காக நாங்கள்லாம் தினசரி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ அங்கே எங்கள் கையில் கர்த்தர் கிட்டத்தட்ட இப்பொழுது 166 கிராமம் கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், இப்பொழுது கொஞ்சம் கிராமம் தான், 6 கிராமம் தொடப்பட்டு 6 கிராமத்தில் ஊழியம் நடக்குது. தேவ பிள்ளைகளே, இன்னும் 360 கிராமம் இருக்குது. நான் இந்தியாவில் 4 மாநிலங்களை இணைக்கிற ஒரு மையப்பகுதியில் தான் இந்த ஊழியம் நடக்குது. அல்லேலூயா. அந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிச்சுங்க. மரணப்படுக்கையில் கிடப்பாங்க, மரண தருவாயிலிருந்து ஐயா ஜெபிச்சு விடுங்கம்பாங்க. கர்த்தர் அற்புத விடுதலையை கொடுப்பாரு. அந்த ஊழியத்தை செய்வாங்க போய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய மரண போராட்டம். அந்த மரண போராட்டத்தில் ஐயா என்ன பண்ணுறதுயா அப்படின்னார். ஒன்றும் இல்லை, அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. என்னையா அப்படி ஜோம் பண்ணுங்கய்யா. ஜோம் பண்ணி விட்ட பொழுது நீங்கள் அந்த இடத்த ரிஜிஸ்டர் ஆக்கி அந்த டாக்குமெண்ட்டை கையில் எடுத்து அந்த வாசலில் வரங்களையும் இந்த போராட்டம் உங்களை விட்டு நீங்குது அப்படின்னு சொன்ன பொழுது தேவன் அற்புத விடுதலையை கொடுத்தார். அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வாசலில் கை வச்ச பொழுது, கால் வைத்த பொழுது அப்படியே அந்த போராட்டங்கள் நீங்கி விட்டது. ஐயா நீங்கி விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள், நீங்கள் ஊழியம் சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கு இவங்கெல்லாம் வந்து ஊழியம் செய்கிறாங்கன்னா எவ்வளோ தியாகம் பண்ணி ஊழியம் செய்கிறாங்க தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு பாடு இருக்கும். பின்னால் அவங்க சாட்சியை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் சாட்சி சொன்னால் ஒரு வாரம் சொல்லலாம். நான் அவ்வளோ பெரிய சாட்சிகள்லாம் இருக்குது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. அவங்க அப்படி கிடையாது, ஃப்ரீயாக ஆராதிக்க முடியாது. நாங்கள் இந்த வேதாகமத்தையே ஒரு பாக்ஸில் வச்சு கொடுப்போம். தெரியுமா? எவ்வளவு கொடுமையான ஏரியா. ஆனால் நீங்களும் நானும் சுதந்திரமாக ஆராதிக்கிற இடத்துல இருந்து இன்றைக்கு நாம் சுதந்திரமாக கர்த்தரை தேட முடியவில்லை. சாக்கு போக்கு சொல்கிறோம். அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. வேலையை செய்யறதுக்கு உனக்கு பலன் கொடுத்திருக்கிறாரே, சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்தது யார்? என் ஜனங்கள் நன்றி கட்டு இருக்கிறார்கள். என் ஜனங்கள், கர்த்தர் உங்களிடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொல்கிறார், உங்களிடத்தில் நிறைய எதிர்பார்க்கிறார். என்னது தெரியுமா? ஜெபம். ஜெபம். இரவும் பகலும் ஜெபம். இரவும் பகலும் பகல் ஜெபம். அப்படியா? அப்படி நாமத்தின் நிமித்தம் ஒரு நாளில் நான் 7 முறை நான் உம்மை துதிக்கிறேன். ஒரு ராஜா எவ்வளவு பாடு. நீங்கள் ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ராஜா, தேசத்தின் ராஜா, 12 கோத்திரத்துக்கு ராஜா, அவ்வளவு பாடுகள் மத்தியில் அவர் ஒரு நாளைக்கு 7 தடவை துதிக்காருன்னா நம்மளாம் எங்கே இருக்கிறோம்? நம்மளாம் எங்கே இருக்கிறோம்? பாருங்களேன். 10 மணிக்கு ஆராதனை எங்கே இருக்கோம்? எங்கே இருந்தோம்? 10 மணிக்கு ஆராதனை எங்கே இருந்தோம்? சிந்திச்சு பாருங்க. சும்மா கையை தட்டிட்டு அது கிடையாது. பஸ்ஸு 10 மணிக்கு இருக்குதுங்க. 11 மணிக்கு போனால் பஸ் ஸ்டாண்டில் பஸ் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க? 10 மணிக்கு பஸ்ஸுன்னா எத்தனை மணிக்கு போவீங்க? குறைஞ்சது 9:45 போயிடுவீங்க இல்லையா? அப்போ சாதாரண இந்த உலகத்தில் உள்ள உங்கள் பிரயாணத்தில் நீங்கள் 1/4 மணி நேரம் முன்னாடி போய் நிற்கணும்னு நினைக்கிற நீங்கள் நித்திய நித்தியமாய் ஒரு பிரயாணம் இருக்கிறதே. அந்த பிரயாணத்தில் அந்த இடத்துல போய் இளைப்பாற போடுமே, அதற்கு எவ்வளவு முந்தி போக வேண்டும். அப்படி சிந்திக்கணும். தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்றாரு,
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். மகிழ்ச்சியாக இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே ஒரு மகிழ்ச்சி வரணும். வண்டி வருதா அப்படிலாம் கேட்குறோம்ல. நிறைய இடத்துக்கு போகிறீங்க, வண்டி வருமா? உங்களுக்கு சோகம் இல்லைன்னா டாக்டர் வண்டியை கொண்டு வந்து விட்டு உங்களை கூட்டிகிட்டு போவாரா? அங்கே போய் 1000 5000 கொடுக்குறோம். காசு கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கே நீங்கள் போய் பண்ணுறீங்களே, உங்களுக்கு இலவசமாக ஒரு விடுதலையை கொடுக்க வந்திருக்கிற கர்த்தர் இடத்துல உங்களால் ஏன் வர முடியவில்லை? ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு